Hello guys, welcome to Exams Daily. இன்னையோட TNUSRB PC previous year question paper நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். லைவ்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற question paper 2020 TNUSRB PC யோட மாடல் question paper. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சோ ரெடியா இருக்கீங்களான்னு சொல்லுங்க. நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆன்சர் பண்ணுங்கம்மா. ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ எப்பயும் போல நம்ம ஃபாஸ்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன்ஸ் ஆல்சோ வந்துருச்சு. எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெடியா? ரெடி. சூப்பர். எப்பயுமே நோட்டிஃபை மீ கொடுத்து வச்சுக்கோங்க முத நாளே. போலாம் மேம். ரெடி. வெரி குட். ஓகே சூப்பர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வித்தாள் 2020. ஓகே ஆரம்பிக்கலாமா? நான் கேக்குறேன். சோ சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெரி குட் गाइस. சோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நாளமில்லா சுரப்பிகளை டேஷ் சுரப்பி ஒழுங்குபடுத்தும். நாளமில்லா சுரப்பிகளை டேஷ் சுரப்பி ஒழுங்குபடுத்தும். பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, பாரா தைராய்டு சுரப்பி. நாளமில்லா சுரப்பிகளை டேஷ் சுரப்பி ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த சுரப்பிமா? வெரி குட். ஆன்சர் என்னது? பிட்யூட்டரி சுரப்பி. என்னது? பிட்யூட்டரி சுரப்பி தான் நாளமில்லா சுரப்பிய ஒழுங்குபடுத்தும். ஓகேவா? பிட்யூட்டரி. வெரி குட். சூப்பர் गाइस. எல்லாருமே சரியான விடை கொடுக்குறீங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவை எவற்றுடன் தொடர்புடையவை? இங்க இருக்கிறதெல்லாம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேக்குறாங்க. சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி இதெல்லாமே எதோடு தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பசுக்கள், குரங்குகள், சிங்கங்கள் அண்ட் மீன்கள். என்னமா பதில் சொல்லலாமா? பதில் சொல்லுங்க गाइस. வெரி குட், வெரி குட். கீழ்கண்டவைகள் எவற்றுடன் தொடர்புடையது? பசுக்கள். நிறைய பசுக்களினுடைய வகைகள் தான் இது. ஓகேவா? அயலின மாடுகள்னா நிறைய சொல்லுவோம் இல்லையா? பசுக்கள். சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி எல்லாம் பசுக்கள். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது டேஷ். ஈஸி क्वेश्चन. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது டேஷ். ஓகேவா? ஈஸ்ட், பென்சிலின், காளான் அண்ட் பாக்டீரியா மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது. வெரி குட், வெரி குட். ஆன்சர் பண்ணுங்க. மருந்துகளின் ராணி ஈஸி. பென்சிலின். என்னமா? மருந்துகளின் ராணி என்ன? பென்சிலின் என்பது சரியான விடை. நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பூச்சி உண்ணும் தாவரம் எது? கீழ்கண்டவற்றுள் பூச்சி உண்ணும் தாவரம் எது? சைக்கஸ், மாஸ், பைனஸ், நெப்பந்தஸ். சுகர் கேண்டி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லிடலாம். ஃபாஸ்டா போலாமாமா? ஆல்ரெடி நம்ம ஃபாஸ்டா தான் போறோம். கீழ்கண்டவற்றுள் பூச்சி உண்ணும் தாவரம் எது? சைக்கஸ், மாஸ், பைனஸ், நெப்பந்தஸ். கண்டிப்பா நமக்கு தெரியும். ஆன்சர் என்னது? நெப்பந்தஸ். பூச்சி உண்ணும் தாவரம் நெப்பந்தஸ். ஓகேவா? முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு டேஷ் என்று பெயர். இதெல்லாமே ஈஸி அண்ட் ஒன் வேர்ட் ஆன்சர், டைரக்ட் ஆன்சர் அண்ட் ஸ்டாட்டிக் क्वेश्चंस ஆல்சோ. ஓகேவா? சோ அப்படியே ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு டேஷ் என்று பெயர். கேமிட், உட்கரு, சைகோட் அண்ட் சூல். ஆன்சர் என்னதுமா? சைகோட். முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு என்ன பேரு? சைகோட் அப்படின்றது பேரு. இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி டேஷ் பீடபூமியில் அமைந்துள்ளது. இந்தியாவிலேயே மிக அதிகமான மழை பெய்யக்கூடிய பகுதி என்னமா? அது எந்த பீடபூமியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆரவள்ளி, மால்வா,
ஷில்லாங் அண்ட் லடாக். ஸோ இன் பிட்வீன்ல நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ரிலிம்ஸ் குரூப் 2 அண்ட் குரூப் 2A வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், மாடல் எக்ஸாமினேஷன், ஃப்ரீ எக்ஸாமினேஷன் நம்மளோட ஆப்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அட்டென்ட் பண்ணாதவங்க அட்டென்ட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல போய் எக்ஸாம்ஸ் டெய்லி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேட்டகரிஸ்ல கோர்சஸ் இருக்குல்ல, கோர்சஸ்ல ஸ்டேட் எக்ஸாம்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2022-23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 பிடிஎஃப் வந்து இன்னைக்கு அப்லோட் ஆயிருக்கும். இந்த 4 பிடிஎஃப்ல பேப்பர் 1 அப்படின்றது உங்களுக்கு தமிழ், பேப்பர் 2 அப்படின்றது உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ், அதுக்கான புக்லெட் ஆல்சோ உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்த புக்லெட்ல உங்களோட ஆன்சர்ஸை எழுதி நம்ம வந்து ஒரு மெயில் ஐடி சொல்லுவோம். அந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயின்ஸ் பேப்பர் எவாலுவேட் பண்ணி கொடுக்கப்படும். இந்த மாதிரி அடிக்கடி எக்ஸாமினேஷன் வைப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் நீங்க கவலை இல்லாம எழுதலாம், ரொம்பவே சேஃபா எழுதலாம். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப தரமா இருக்கும். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவாமா? ஓகே. ஸோ இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் டேஸ் பகுதி டேஸ் பீடபூமியில் உள்ளது. ஷில்லாங். ஷில்லாங் பீடபூமி என்பது சரியான விடை. தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பயிர் எது? தமிழ்நாட்டில் முக்கிய இலைப்பயிர். உங்கள யாரெல்லாம் குரூப் 2 எழுதணுமோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எழுதணுமோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த டீடைல்டா. ஓகேவா? கொஞ்ச நேரத்துல எப்படி டவுன்லோட் பண்ற அப்படின்றதுக்கான ஸ்கிரீன் ரெக்கார்டட் வீடியோ ஆல்சோ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை பார்த்தும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். ஓகேவா? தமிழ்நாட்டில் முக்கிய இலைப்பயிர் எது? என்னதுமா? ஈஸி ஆன்சர், பருத்தி. தமிழ்நாட்டினுடைய முக்கிய இலைப்பயிர் பருத்தி. நோட் பண்ணிக்கோங்க. உலகில் 2வது உயர்ந்த சிகரம். முதல் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் தெரியும். 2வது உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட், காட்வின் ஆஸ்டின், கஞ்சன்ஜங்கா, தவளகிரி. ஆன்சர் என்னதுமா? K2 சிகரம், காட்வின் ஆஸ்டின் என்பது சரியான விடை. ஓகேவா? K2 என்பது சரியான விடை. வெரி குட். இந்தியா சூப்பர்மா. நோட் பண்ணிக்கோங்க. K2 சிகரம் என்பது மிகச் சரியான விடை. அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விழுக்காடு. அப்போ நமக்கு என்ன தெரியணுமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஒவ்வொரு பர்டிகுலர் கேட்டகரியிலையும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் இருக்காங்க. இப்ப பிற்படுத்தப்பட்டோர்னா அதுல இவ்வளவு இருக்காங்க, பழங்குடியர்னா 8.6% இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றப்போ அதுல எவ்வளவு படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, எவ்வளவு ஆண்கள் இருக்காங்க, எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, எவ்வளவு கம்யூனிட்டி வைஸா எவ்வளவு பேர் இருக்காங்க, பின்தங்கிய நிலையில எவ்வளவு இருக்காங்க, முன்னேறிய நிலையில எவ்வளவு இருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி டீடைல்ஸ்க்கு கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விழுக்காடு என்ன? 63.8%, 80.3%, 82.14%, 74.04%. ஆன்சர் என்னமா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணலாமா? வெரி குட். ஆன்சர் 80.3%. நம்ம இந்தியாவிலேயே அதிக எழுத்தறிவு, அதிக படிப்பறிவு கொண்ட மாநிலம் எதுமா? இந்தியாவிலேயே அதிக படிப்பறிவு கொண்ட மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எந்த மாநிலம் போடணும்? வெரி குட், கேரளா. கேரளால தான் படிப்பறிவு சதவிகிதம் அதிகமா இருக்கு. ஓகே. தென் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு என்னன்னு கேக்குறாங்க. 20 நாட்களா, 25 நாட்களா, 30 நாட்களா, 35 நாட்களா? வெரி குட், 30 days. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி நம்ம வந்து ஒரு கேஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் நமக்கு எப்ப கொடுக்கணும்? வித்தின் 30 days நமக்கு கொடுக்கணும். ஓகேவா?